இன்டர்வியூல எப்ப டெஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணி எப்ப ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு கேட்டா நீங்க என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? ஸோ எப்ப ஆரம்பிக்கணும் அப்படின்னா, ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கா, உங்களோட டெஸ்ட் பிளான் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சா, டெஸ்ட் கேஸ் ரெடியா இருக்கா, பில்ட் ரெடியா இருக்கா, உங்க டெஸ்டிங்கை நீங்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்மோக் டெஸ்டிங் இல்லைன்னா பில்ட் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் பண்ணி நம்ம டெஸ்டிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்ப எப்ப ஸ்டாப் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பயுமே டெஸ்டிங்க 100% நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியாது. அப்ப எப்ப நம்ம டெஸ்டிங் ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சில கிரைட்டீரியா எல்லாம் நம்ம மீட் பண்ணிட்டோம் அப்படின்னா டெஸ்டிங்க ஸ்டாப் பண்ணலாம். அப்ப அது என்னென்ன எக்ஸிட் கிரைட்டீரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட கிரிட்டிக்கல் டெஸ்ட் கேசஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிட்டீங்களான்னு பாருங்க. மேஜர் டிஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சா, இப்ப இருக்கிற ரிமைனிங் டிஃபெக்ட், ஃபிக்ஸ் ஆகாத டிஃபெக்ட் வந்து ஹை ப்ரையாரிட்டியா இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் டெஸ்ட் கவரேஜ் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு அச்சீவ் ஆயிடுச்சா, டெட்லைன் முதல்ல வந்துருச்சா, அப்ப ஸ்டாப் பண்ணிடுவோம். எப்பயுமே நம்மளால 100% பக் ஃப்ரீ அப்ளிகேஷன் அப்படின்னு ரிலீஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம ரிலீஸ் பண்ற போது நம்மளோட அப்ளிகேஷன்ல மேஜர் ப்ரையாரிட்டி, ஹை ப்ரையாரிட்டி, கிரிட்டிக்கல் ப்ரையாரிட்டி டிஃபெக்ட்ஸ் இல்லாம பாத்துக்கிட்டீங்கனாலே அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் பார்த்துட்டு உங்களோட டெஸ்டிங்கை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பை.